ஓ மகாதேவியே நமஹ. இன்னைக்கு நம்ம சௌந்தர்ய லஹரியோடைய ஸ்லோகம் 24 அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்லோகாவை எப்படி பிரித்து படிக்கிறது அப்படிங்கிறதுனுடைய பிளேலிஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸ்லோகாவை பார்க்கலாமா? ஜகத் சூதே தாத்தா ஹரிரவதி ருத்ர க்ஷபயதே तिरस्कुर्वन्नेतत् स्वमपि वपुरीशस्थिरयति सदा पूर्वः सर्वं तदिदमनुगृह्णाति च शिवस्तवाज्ञामालम्ब्य क्षणचलितयोर्भ्रूलतिकयोः. இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகாவால் நமக்கு என்ன பலன்கிறத பார்க்கலாம். இதை படிக்கிறதன் மூலமாக நமக்கு இந்த பேய் பிசாசு பயமெல்லாம் இல்லாமல் போயிடும். எந்த பயமும் இல்லாமல் போயிடும். சர்வ பய நிவாரண ஸ்லோகம் இது. அதே மாதிரி தேவியுடைய புருவ அமைப்பை பற்றியும் சொல்கிற ஒரு ஸ்லோகம். இதனுடைய அர்த்தத்தை ஷார்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த கொடி போன்ற அந்த புருவ அசைவினால் இந்த 3 தொழில்களையும் செய்யும் இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனை செய்விக்கிறான். யார்? சதாசிவன். அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இது மேலும் எப்படிங்கிறத உங்களுக்கு விரிவாக நான் சொல்கிறேன். இந்த ஸ்லோகாவில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் அப்படிங்கிற இந்த 5 தொழில்களை செய்கிறவங்க யாருன்னா, சிருஷ்டி யார் பண்ணுறா? பிரம்மா. ஸ்திதி அதாவது அதை உருவாக்குதல், அது விஷ்ணு பகவான் செய்கிறார். அழித்தல், சம்ஹாரம் அப்படிங்கிறது அழித்தல், ஈசனான நம்மளுடைய பரமேஸ்வரன் செய்கிறார். ஈசானம் அதாவது திரோதனம் அப்படிங்கிறது மாயை, மறைத்தல், எல்லாத்தையும் தன்னுள் அடக்கி கொண்டு இருப்பவரை ஈசானன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சதாசிவன் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையுமே வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறவங்கள சதாசிவன் அப்படிங்கிற ஒரு இதில் அழைக்கிறாங்க. இப்போ இந்த 5 தொழில்களையும் யார் நடத்துகிறா அப்படின்னா, அம்பாளானவள் நடத்துகிறாள் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். இதில் ஆச்சாரியர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அம்மா படைக்கிறதையும் காக்கிறதையும் அழிக்கிறதையும் அந்த 3 செயலையும் செய்யும் அந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவரையும் தன்னுள் மறைத்து கொண்டு இருப்பவர் ஈசானன் அப்படிங்கிறவர். அந்த சதாசிவன் அப்படிங்கிறவர் பரபிரம்மமாக இருக்கிறவர். அந்த பரபிரம்மமாக இருக்கிறவர் இப்படி இவர்களை எல்லாமே உன்னுள் வைத்து கொண்டு நீ எங்களை ஆசீர்வாதம் பண்ணுகிறாய் அப்படிங்கிறது தான் இந்த பொருள். இது இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி வர்ணிக்கிறார்னா, தேவியவே பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஈஸ்வரன் அல்லது ஈசானன் மற்றும் சதாசிவன் இவர்களுடைய பெயராகவும் வடிவமாகவும் அவரே எடுத்துக்கொண்டு, அம்பாளே எடுத்துக்கொண்டு, அதாவது அவங்களுடைய வடிவங்களை அம்பாளே எடுத்துக்கொண்டு இந்த கடவுள்கள் மூலம் முறையே 5 மடங்கு செயல்பாடுகளை செய்கிறார். அவங்களுடைய இதையும் சேர்த்து அம்மா அவங்கள 5 மடங்கு செய்ய வைக்கிறா அப்படின்னு அர்த்தம். அம்பாள் தானே சக்தியே. ஸோ அந்த அளவுக்கு சக்தி பிரவாகமாக இருக்கிறார் அம்பாள் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். இது ஒவ்வொரு வரிக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஜகத் சூதே தாத்தா அப்படின்னா ஜகத்தை படைக்கின்ற, ஜகத்தில் உள்ளவர் மனிதர்களை உயிரினங்களை படைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் யார்? பிரம்மா. ஸோ ஜகத் சூதே தாத்தானா பிரம்மாவை குறிக்கிறது. ஹரிரவதி, ஹரிஹி அவதி அப்படின்னா யார்? ஹரி அப்படின்னா யார்? விஷ்ணு. விஷ்ணுவுடைய தொழில் என்ன? காத்தல். ஹரிரவதி அப்படிங்கிறது காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானை குறிக்கிறது. ருத்ர க்ஷபயத்தே, க்ஷபயத்தேனா அழிக்கிறதுன்னு அர்த்தம். அழிக்கிறவர் யார்? ருத்ரன். ருத்ரன் யார்? சிவன். ஸோ இந்த 3 பேரையும் குறிக்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஜகத் சூதே தாத்தா ஹரிரவதி ருத்ர க்ஷபயத்தே. இந்த 3 தேவர்களையும் குறிக்கிறது. திரஸ்குர்வன்னேதத் ஸ்வம் அப்பி அப்படின்னா, திரஸ்குர்வன்னேதத் அப்படின்னா திரோதனத்தால் இவற்றை மறைக்கும்
அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இந்த 3 பேரையுமே தன்னுள் அடக்கி கொண்ட, மறைத்து கொண்ட அப்படின்ற அர்த்தம் வரும். அப்பி தன்னுள், ஸ்வம் அப்பி அப்படின்னா தன்னுள் மறைத்து கொண்ட, வபுரீஷஸ்திரயதி அந்த ஈசானனை குறிக்கிறது தான் இந்த வரிகள். சதாபூர்வக் அப்படிங்கிறது சதாசிவனை குறிக்கிற வார்த்தை. சர்வம் ததிதம் அனுகிருஷ்ணாதி ச சிவ எல்லாவற்றையும் சர்வத்தையும் அனுகிரகம் பண்ணி நமக்கு கொடுப்பா. யார்? அந்த அம்பாள். எப்படிப்பட்ட ஆசை, எப்படிப்பட்டதுன்னா நம்மளுடைய ஆசைகள். ஆக்ஞாம் ஆலம்பிய அப்படின்னு அர்த்தம். ஆக்ஞாம்னா ஆசை அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய ஆக்ஞைகள், ஆசைகள் எல்லாவற்றையுமே அனுகிரகம் பண்ணி கொடுப்பாங்க அந்த அம்பாள். எப்படின்னா ப்ரூலதிகையோகோ அந்த புருவ மத்தியம், அந்த புருவத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா கொடி போன்ற புருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 புருவங்களும் கொடி போன்ற அந்த 2 புருவங்களும் அம்பாளுக்கு ஒரு வர்ணனையாக அங்கே கொடுக்குறாங்க. க்ஷணச்சலிதையோ இம்மீடியட்டாக நீ என்ன ஆசைப்படுறியோ உடனடியாக கேளு, உடனடியாக நிறைவேற்றுவா. அந்த மாதிரி அம்பாள் உனக்கு அனுகிரகம் பண்ணுவா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். அம்பாளே இந்த 3 பேரையுமே தன்னுள் கொண்டு அவர்களை அவர்களுடைய தொழிலை 5 மடங்கு பவர்ஃபுல்லாக செய்கிற அளவுக்கு அம்பாள் அவங்களுக்கு ஒரு பவரை கொடுக்குறா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகாவை இன்னொரு தடவை நீங்கள் படிச்சிங்கன்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஒவ்வொரு வரியினுடைய அர்த்தமும் புரியும். இந்த ஸ்லோகாவை மறுபடியும் ஒரு தடவை கேட்போமா? ஜகத் சூதே தாத்தா ஹரிரவதி ருத்ர க்ஷபயதே திரஸ்குர்வன்னேதத் ஸ்வமபி வபுரீஷஸ்திரயதி சதா பூர்வः சர்வம் ददिदमनुगृह्णाति च शिवस्तवाज्ञामालम्ब्य क्षणचलितयोर्भ्रूलतिकयोः. அடுத்ததில் ஸ்லோகா 25 அர்த்தம் பார்க்கலாம். ஓம் மகாதேவியை நமஹ.